சனி பயிற்சியை பற்றி நாம் பேச இருக்கிறோம். 20/12/2023 புதன்கிழமை மாலை 5:23 சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த சனி பயிற்சியில் கன்னி ராசி நேயர் பெருமக்களே, கன்னி ராசிக்கு 2 புத்தி, மிதுன ராசிக்கு 2 புத்தி, கன்னி ராசிக்கு 2 புத்தி. போவோமா வேண்டாமா, செய்வோமா செய்ய வேண்டாமா, நடக்குமா நடக்காதா, இது இருந்துக்கிட்டே இருக்கும். இதில் ஒன்றுக்கு மட்டும் முதல் உரை கொடுங்க, கிளம்புனா கிளம்பிடுங்க. இந்த வாட்டி சனி பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை செய்ய தயாராகிட்டார். ராகுவும் நல்ல இடத்துல உட்காந்துருக்கிறார், கேதுவும் உங்களுடைய ராசியில் உட்காந்துருக்கிறார். அப்போ கேது ராசியில் உட்காரும்போது மிகப்பெரிய ஞானத்தை கொடுப்பார். அப்போ சின்ன தொழிலை பெருசாக்கி கொடுத்துருவார், கவலையே பட வேண்டாம். அப்போ அறிவு சம்பந்தப்பட்டது, ஆற்றல் சம்பந்தப்பட்டது, புதிய தொழில் அபிவிருத்தி சம்பந்தப்பட்டது, என்னென்ன நன்மைகளோ அதெல்லாம் இந்த தடவை உங்களுக்கு சனி பகவான் தர காத்திருக்கிறார். புதன் என்றாலே வித்தைக்காரகன். கன்னிராசி வித்தை நிறைய தெரிஞ்சு வச்சுருக்கோம். ஒருத்தவங்களை கொண்டு உயர்ந்த இடத்துல வைக்கணும்னாலும் உயர்ந்த இடத்துல வச்சிருவோம், அதே அவங்கள தூக்கி தாழ்ந்த இடத்துல வைக்கிறதுனாலும் தாழ்ந்த இடத்துல வச்சிரும். அந்த அளவுக்கு அறிவு ஜீவிகள். ஆனால் கொஞ்சம் உடல்நிலை பாடாப்படுத்தும். மறைமுக எதிரிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தோன்றும். மறைமுகன்னா உங்களுக்கு தெரியும், எப்படி முதல்ல சொன்னோன்னா அது போல் கூடவே இருப்பான். அவனுக்கிட்ட சில ரகசியங்களை சொல்லக்கூடாது. களை எடுக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கலையை இந்த கன்னி ராசி நேயர்கள்லாம் எடுத்துடணும். களை எடுத்துட்டிங்கன்னா பயிர் நல்லபடியாக வளர்ந்துடும் இல்லையா. அது இந்த இப்போ சீக்கிரமாக உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். வர வியாழன் வெள்ளி அடுத்த வாரம் 20ஆம் தேதிக்கு பின்னாடி உங்களுக்கு சனி பயிற்சி முடிஞ்சதுக்கு பிற்பாடு அது உங்களுக்கு கண்ணில் காமிக்கும். அப்போ அந்த களையை எடுத்துருங்க. களையை எடுத்துட்டிங்கன்னா பயிர் ஓங்கி வளரும், விவசாயம் செழிக்கும், பூக்கும், காய்க்கும், அப்படின்னு நிறைய அறுவடைகளை செய்யலாம். அதனால் கன்னி ராசிக்கு இந்த தடவை 100க்கு 90 போடலாம். அந்த அளவுக்கு யோகத்தை அள்ளித்தர கன்னிராசி நேயர்களுக்கு சனி பகவான் காத்து நிற்கிறார். கவலையப்பட வேண்டாம்.